கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்புண்டாதாக. வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் அழைக்கும் நாளில் கூட இங்கிலாந்தில் ஏறும் வாலிபன் கூட வேத வாக்கியத்தை ஆராய்ந்து அறிய வழி செய்வேன் அப்படின்னு சொல்லி மார்த்தட்டி சபதம் செய்தார். அதற்காக உழைத்தார். அதற்காக கடுமையான ஒரு போராட்டம் அவருக்கு. என்னன்னு சொன்னால், அரசாங்கத்தையே எதிர்த்து மத தலைவர்களையே எதிர்த்து போராடுகிற அளவுக்கு தூக்கத்தை கூட பாராமல், தன்னுடைய சரீரத்தை கூட பாராமல், வேதத்தை எப்படியாவது மொழிபெயர்த்து ஏறும் வாலிபன் கையில் கூட பைபிள் இருக்கணும். அதாவது நம்ம ஊரில் சொல்லப்போனால், தமிழ்நாட்டில் சொல்லப்போனால், எந்தெந்த வேலையெல்லாம் நாம் தரைக்குறைவாக இன்றைக்கு எந்த வேலையும் தரைக்குறைவில்லை. ஏன்னா இந்த உலகத்தில் யார் எந்த வேலை செய்தாலும், இன்றைக்கு பிரியமானவர்களை புரிந்து கொள்ளுங்க, யார் எந்த வேலை செய்தாலும் மதிக்க கற்றுக்கணும். அந்த வேலையும் சரி, அப்படிப்பட்ட நபரையும் சரி. காரணம் என்னன்னு சொன்னால், ஒரு உதாரணத்துக்கு எடுத்துவோமே, இந்த உலகத்தில் ஒரு 100 வேலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். ஒரு 100 வித்தியாசமான வேலைகள் இருக்குதுன்னு வச்சுங்க. இந்த 100 வித்தியாசமான வேலையில் ஒவ்வொரு மனிதனும் வேலை செய்தால்தான் இந்த உலகம் இயங்கும். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனுஷனும் வாழ முடியும். சிம்பிளாக எடுத்துக்கோமே, நீங்கள் ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பகத்துன்னு சொல்லுவாங்க. அதாவது நீட்டாக இருக்கும் ஒரு முழம் அளவுக்கு ஒரு ரொட்டி. இந்த ரொட்டியை பெரும்பாலும் காலையிலும் சரி, மத்தியானத்துலையும் சரி, இரவுலையும் சரி புலாங்கரி என்று சொல்லுவார்கள். ரொட்டி கடை, பேக்கரி கடை, இந்த கடையில் அந்த ரொட்டியை வாங்குவோம். இன்றைக்கி எல்லா பெரும்பாலும் கடைகள்லையும் அந்த ரொட்டி விற்கப்படுகிறது. சிம்பிளாக எடுத்துங்க. இதை ஒரு முறை நான் ஒரு முக்கியமான ஒரு டைரக்டர்கிட்ட இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை நான் கேட்டேன். ஒரு பகத், அதாவது ஒரு ரோல் ரொட்டி, நீட்டு ரொட்டி, ஒரு ரோல் ரொட்டி தயாரிக்கணும்னா கொஞ்சம் கற்பனை செய்து பாரு. இந்த ரோல் ரொட்டியை நீ கையில் €1 5 சாந்திமே, சில கடைகளில் 50 சாந்திம் 50 சென்ட்ஸ் 50 பைசான்னு வச்சுக்கோமே, 50 பைசா ₹1 வச்சுக்குவோம். இதை நீ வாங்கி கையில் எடுத்து நீ அதை பிட்டு எதுவோ வச்சு சாப்பிட்றோன்னு வைத்துக்கலாம். அந்த ரொட்டி எப்படி வந்தது என்பதை மட்டும் சிந்திச்சு பார்க்கணும். இந்த ரொட்டி உருவாவதற்கு தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம், தயவு இயற்கையின் மூலம் கிடைக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இதற்கு எத்தனை மனுஷன் பாடுபடுறான்னு பாருங்களேன். சிம்பிளாக யோசித்து பாருங்கள். இன்றைக்கி அப்படி தான் யோசித்து பார்க்கணும் நம்ம. அப்போ இன்று அந்த ரொட்டி வருவதற்கு எத்தனை பேர் உழைச்சிக்கிறான்னு பாருங்களேன். அதுக்கு பிறகு அது கடையில் அந்த கடையில் இருக்கிறவன் அதை பிசைஞ்சு சுட்டு அதை ஓவனில் கீரில் விட்டு எடுத்து அதை பேக்கு பண்ணி அதை அதாவது கேஸில், அதாவது வாங்குகிற இடத்துல அவங்க அடித்து அதுக்கு நீ வேலை செஞ்சு பணம் கொடுத்து அதை யோசித்து பாருங்கள். அப்போ எந்த வேலை இந்த உலகத்தில் யார் தாழ்வாக அப்படி நம்ம நினச்சாலும், அந்த தாழ்வாக வேலை செய்கிற அந்த கடைசி மனிதனுக்கு கூட பைபிள் போய் சேரணும்னு சொல்லி நினச்ச தேவ மனிதர் தான் வில்லியம் டிண்டேல் என்ற தேவ மனிதர். சபதம் எடுத்தார் இங்கிலாந்தில். அப்போ இதிலிருந்து ஒரு கருப்பொருள். இன்றைக்கு சிலர் சொல்லுகிறார்கள், குறையே சுட்டி காண்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த டிண்டேல் சொன்ன இந்த அறிக்கையிலிருந்து குறையே சொல்லக்கூடாது என்பவர்களுக்கு நான் பதில் தரப்போகிறேன். அப்போ கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க, நான் எப்படி கனெக்ட் பண்ணி காட்டுறேன்னு சொல்லி. இங்கிலாந்தில் ஏறும் வாலிபன் கூட வேத வாக்கியத்தை ஆராய்ந்து அறிய வழி செய்வேன்னு சொல்கிறார். ஏன் வேத வாக்கியம் ஏறு ஊழும் அந்த கடைசி வாலிபன்ட்ட வரைக்கும் போய் சேரணும்னு டிண்டேல் முயற்சி பண்ணார். ஏன் ஆராய சொல்கிறாரு? ஆராய்வதற்கு அரிய வழி நான் செய்வேன்னு சொல்கிறார். அப்போ ஒரு தனி மனிதர், தேவ மனிதர் முயற்சி பண்ணுறார். ஏன்னு சொன்னால், வேத புத்தகம், பைபிளுடைய சத்தியம் அச்சிடப்படக்கூடாது, அதை பற்றி பேசக்கூடாது, பரப்பக்கூடாது, விநியோகிக்கக்கூடாது. ஏன் செய்யக்கூடாதுன்னா, இதெல்லாம் செஞ்சால் அது ஒரு குற்றமாகவே கருதப்பட்டது 15ஆம் நூற்றாண்டில், 14ஆம் நூற்றாண்டில். அப்போ மத தலைவர்கள் மட்டுமே பைபிளை கையில் வைத்திருக்கணும். மற்றவர்கள் யாரும் வைத்திருக்கக்கூடாது, படிக்கக்கூடாது, ஆராயக்கூடாது, அச்சிடக்கூடாது, பிரதி எடுக்கக்கூடாது, விநியோகிக்கக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் செஞ்சால் அவர்களுக்கு தண்டனை.
இதை தெரிஞ்சு தான் உயிரை போனாலும்னு சொல்லி ஒவ்வொரு மனுஷனும் பைபிளை அறியணும்னு சொல்கிறார். அப்போ இந்த மத தலைவர்கள் ஏன் பைபிளை மறைத்தார்கள்? பைபிளை எல்லாருக்கும் விநியோகம் பண்ணியிருக்கலாமே, பைபிளை எல்லாருக்கும் கொடுத்துருக்கலாமே. ஏன்னா அந்த பைபிள் சத்தியத்தை அவர்கள் மாற்றி விட்டார்கள். பைபிளுடைய சத்தியத்திற்கு மாறாக பல காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறதை சீர்திருத்தவாதிகள், டிண்டல் போன்றவர்கள், இன்னும் பல சீர்திருத்தவாதிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு நான் பட்டியலை கொண்டு வரேன். அதாவது மார்ட்டின் லூத்தருக்கு முன்பாக இருந்த சீர்திருத்தவாதிகள் அப்போஸ்தலர் காலத்துலேருந்தே நம்ம பார்க்கலாம். அப்போ மார்ட்டின் லூத்தருக்கு பிறகு வந்த சீர்திருத்தவாதிகள் ஏன் சத்தியத்தை வெளியில் கொண்டு வந்தாங்க? ஏன் பைபிளை மற்ற ஒவ்வொரு மனிதன்ட்டு கொண்டு போய் சேர்க்கணுன்னு தன் உயிரையும் பாராமல் ஏன் உழைத்தார்கள்? காரணம் என்னன்னா, இந்த மத தலைவர்கள் சத்தியத்தை புரட்டினாங்க, மாற்றினாங்க. அப்போ மக்கள் சத்தியத்தை அறிஞ்சிக்கணும்னு இந்த தேவ மனிதர்கள் பாடுபட்டார்கள். ஏன் அறிந்து கொள்ளணும்னு சொன்னால், இந்த பொய்யான காரியங்களை நம்பிடாதீங்க, இவர்கள் சத்தியத்திற்கு மாறாக கொண்டு வருகின்ற பொய் வாக்குறுதிகளை நம்பிடாதீங்க, இவர்கள் சத்தியத்திற்கு மாறாக கொண்டு வருகின்ற பாவத்தினுடைய சீரியஸ்னஸே இவர்கள் காண்பிப்பதில்லை, கிருபையை இவர்கள் மாற்றிவிட்டார்கள், விசுவாசத்தை இவர்கள் மாற்றிவிட்டார்கள், இவர்கள் நீதியை மாற்றிவிட்டார்கள், தனி மனிதனுக்கு என்ற ஒரு சொத்தாக வேதாகமத்த சத்தியத்தை இவர்கள் உருவாக்கி விட்டார்கள். தனி மனித சொத்தாக எல்லாரையும் சமத்துவமாக பார்ப்பதில்லை, ஏற்றத்தாழ்வுகள் வந்துவிட்டது. இப்படி இந்த பைபிள் சத்தியத்தை சக மனிதனுக்கும் சமத்துவமாக கொண்டு போய் சேர்த்து நீதியை, சத்தியத்தை, பரிசுத்த விசுவாசத்தை, கிருபை சரியாக புரிந்து கொள்வதற்கு சீர்திருத்தவாதிகள் முயற்சி பண்ணாங்க. அதன் விளைவாகத்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் சீகன் பால் தொடங்கி பல தேவ மனிதர்கள் மொழிபெயர்த்ததுனால இன்றைக்கு தமிழ் மொழியில் நம்ம கையில் பைபிள் வந்தது. அப்போ இப்படி யோசிக்கலாமா? தமிழ்நாட்டில், இந்தியாவில் கடைசி ஏறு ஊழும் ஒரு வாலிபன் கூட வேத வாக்கியத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்ள நான் அகஸ்டின் ஆகிய நான் வழி செய்வேன் அப்படின்னு இன்றைக்கு திருச்சபைக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், நான் கேட்டகரி பிரிக்கல, பாஸ்டர், மூப்பர், உதவிக்காரங்க, எல்லாருமே உதவிக்காரங்க தான், எல்லாருமே பாஸ்டர் தான், எல்லாருமே தேவனுடைய ஊழியக்காரங்க தான், புரிஞ்சுக்குவோம். அதையும் ஒரு நாளைக்கு நான் கொண்டு வரேன். ஏன்னா அது கட்டளையாக பைபிளில் இருக்குது. என்ன பதில் சொல்ல வரீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சில கிருபை பொறுப்பு, அவ்வளோதான். அப்போ கடைசி மனுஷன் வரைக்கும் இந்த பைபிளை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு, கடமை நம்மக்கிட்ட. பைபிளை கொண்டு போய் சேர்ப்பது என்றால் என்ன? வெறும் இயேசு கிறிஸ்துவ மட்டுமே போய் அவர் வந்தாருங்க, அவர் பிறந்தாருங்க, அவர் வளர்ந்தாருங்க, அவர் அற்புதம்லாம் செஞ்சாருங்க, நோயெல்லாம் குணமாக்கினாருங்க, அவர் என்னென்னலாம் அற்புதம் செஞ்சாருன்னு ஒரு நாளைக்கு நான் கொண்டு வரேன். அப்போ இதற்காகவே மட்டுமே இயேசு வந்தாரா? மீனெல்லாம் பெருக வச்சு, அப்பத்தெல்லாம் பெருக வச்சு கொடுத்தாருங்க, காற்று கடல் புயல்லாம் அடக்கினாருங்க, உயிரோடு 2-3 பேரை எழுப்பினாருங்க, அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாருங்க, அவர் ரத்தத்தின் மூலம் நம்ம பாவம் மன்னிப்பு வந்துருச்சுங்க. அதுக்கு பிறகு நம்ம எப்படி வேணுமே வாழ்ந்துக்கின்னு, பாஸ்டருங்க எப்படி வேணுமே சத்தியத்தை திருச்சிக்கின்னு, காணிக்கை தசம்பாவம் வாங்கிக்கின்னு, அப்படியே பாட்டு பாடிக்கின்னு அப்படியே நம்ம பரலோகம் போயிடுவோங்க. இதுதான் ஏசப்பாவை பற்றி சொல்லுகிற சத்தியம் என்றால் இல்லை. இது மட்டுமே இல்லை சுவிசேஷம். அப்போ உண்மையான சுவிசேஷம் என்ன? உண்மையான பந்தி என்ன? உண்மையான ஞானஸ்தானம் என்ன? உண்மையான காணிக்கை என்ன? உண்மையான ஆராதனை என்ன? உண்மையான ஜபம் என்ன? உண்மையான உபவாசம் என்ன? அப்போ இது எல்லாமே பொய்யான உபவாசங்கத்து, பொய்யான ஜபங்கத்து, பொய்யான ஆராதனைங்கத்து, பொய்யான காணிக்கை முறைகத்து, பொய்யான பந்தி முறைகளுக்கு எல்லாம் பொய்யா இன்றைக்கு மாற்றிவிட்ட காரியங்களுக்கு. அப்போ இந்த பைபிள் கடைசி ஒரு மனுஷன் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்து அந்த மனுஷன் பைபிளை சரியாக அறிஞ்சு இன்றைக்கு இருக்கிற ஒவ்வொரு திருச்சபையிலும் இருக்கிற இந்த சத்தியத்திற்கு மாறாக என்ன நடக்கிறது என்பதை ஒவ்வொரு மனுஷனும் அறிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் டிண்டல் கொண்டு வந்தாருங்க. புரிகிறதா சத்தியம்? பைபிளை ஏன் அவர் கொண்டு வந்தார் மனுஷன்கிட்ட சேர்க்கணுன்னு? வெறும் ரட்சிப்பை மட்டுமே பெற்றுக்கொண்டு அப்படி பாட்டை பாடிட்டு போவதற்காக அல்ல. இந்த உலகத்தையும் நாம் களை எடுக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற பல தீமையான சத்தியத்திற்கு இருக்கிற விரோதமான காரியங்களையும் சுட்டி காட்டி இந்த உலகத்தையும் சீரமைக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. சபையும் சீரமைக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு.
குடும்பத்தையும் சீரமைக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. நாம் வாழ்கின்ற சமூகத்தையும் சீரமைக்க வேண்டிய நம்முடைய பொறுப்பு. இதைத்தான் இயேசு கிறிஸ்து ஊராக கிராமமாக செஞ்சுன்னு போனார். அப்போஸ்தலர்களும் இதைத்தான் ஊராக கிராமமாக செஞ்சுன்னு போனாங்க. இதைத்தான் சீர்திருத்தவாதிகளும் மிஷினரிகளும் ஊராக கிராமமாக செஞ்சாங்க. மிஷினரிங்க, கிறிஸ்துவ மிஷினரிங்க இந்தியாவுக்கு எத்தனை கொடுமைகள் வேதாகமத்திற்கு விரோதமாக பாப்பனர்களும் சரி, சனாதனமும் சரி, மனுசாஸ்திரமும் எத்தனை கொடுமைகளை இந்த பைபிளை படிச்சதுனால தானே இந்த பைபிளை ஆராய்ந்து, ஐயோ இதெல்லாம் பாவமாச்சே, இதெல்லாம் என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லித்தான் ஒரு புரட்சிய சீர்திருத்தத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வந்தாங்க. சமத்துவத்தில், இயேசு கிறிஸ்துனுடைய அன்பில். புரிகிறதா சத்தியம் என்ன செய்கிறது என்று? ஆனால் இன்றைக்கு திருச்சபை செய்ய வேண்டிய காரியமே திருச்சபை செய்யலை. போதகர்கள் செய்ய வேண்டிய காரியமே போதகர்கள் செய்யலை. விசுவாசிகளாகி நாம் செய்ய வேண்டிய காரியமே நாம் சரியாக செய்யலை. அப்போ ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும் இன்றைக்கு எது போய் சேரணுங்க? இந்த பைபிள் போய் சேரணும். இந்த பைபிள் போய் சேரணும்னு சொன்னால், பைபிளில் சேர்ப்பதற்கு, அதை சேர்த்த பிறகு ஒவ்வொரு தனி மனுஷனும் இன்றைக்கி நம்ம கையில் நம்ம மொழியில் பைபிள் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனோ மொழியில் பைபிள் இல்லை. எனவே டிண்டேல் கடைசியில் அவர் உயிர் விடும்போது, என் தேவனே இங்கிலாந்து தேச மன்னனுடைய கண்கள் திறந்தருளாக என்று ஜெபம் பண்ணார். அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. அதற்கு பிறகு பிரியமானவர்களே, கர்த்தர் ஜேம்ஸ் அரசன் மூலமாக வேத சத்தியத்தை, வேத சங்கத்தை நிறுவி அனைவருக்கும் வேதம் கிடைக்கும்படி பிற்காலங்களில் செய்தார் என்றால், ஒரு தேவ மனிதனுடைய அந்த தியாகம் எவ்வளோ பெரியது. வேதத்தை கொண்டு போய் சேர்த்தார். இன்றைக்கு பைபிளை கையில் வைத்து கொண்டிருக்கிறவர்களே, தன் திருச்சபையில் புரட்டப்படுகின்ற சத்தியம், மாற்றப்படுகின்ற சத்தியம், திரிக்கப்படுகின்ற சத்தியம். நான் என்ன சொல்லணும்னா, ரொம்ப டாக்டரினாக போகாதீங்க. போகலாம், தப்பு இல்லை. அடிப்படை சத்தியத்திற்கே ஆட்டம் காணுது. அது அடிப்படை சத்தியமே மாற்றப்படுது. ஞானஸ்தானம் அடிப்படை சத்தியம் மாற்றப்படுகிறது. விசுவாசம் அடிப்படை சத்தியம் மாற்றப்படுகிறது. கிருபை அடிப்படை சத்தியம் மாற்றப்படுகிறது. ஒரு பொறுப்பில் ஒருத்தவர்களை அமர்த்துவது அடிப்படை சத்தியம் மாற்றப்படுகிறது. ஆராதனை அடிப்படை சத்தியம் மாற்றப்படுகிறது. ஜெபம் எப்படின்னு அடிப்படை சத்தியம் மாற்றப்படுகிறது. சமத்துவமே அங்கே இல்லாமல் போகுது, அங்கே அதுவே அடிப்படை சத்தியம் மாற்றப்படுகிறது. ஜாதி வந்துருச்சு, அதுவே அடிப்படை சத்தியம் மாற்றப்படுகிறது. அப்புறம் என்ன? அப்போ நம்மளுடைய, அதனால தான் அடிக்கடி சொல்லிட்டு, நம்மளுடைய கண்களே முதல்ல திறக்கப்படணும். அன்றைக்கு பைபிளை மறைச்சி எல்லாருடைய கண்களையும் குருடாக்கினார்கள். ஆனால் இன்று பைபிள் கையிலிருந்தே நம்முடைய கண்கள் குருடாகி விட்டதே, போதகருடைய கண்கள் குருடாகி விட்டதே என்ற ஆதங்கத்தில் தான் இப்போது இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட நான் பேசினுக்கிறேன். எனவே கர்த்தர் கிருபை செய்வாராக. ஒவ்வொரு கடை மனிதனிடம், ஏறும் மனிதன்கிட்ட கூட இந்த பைபிள் போய் சேரணும். அது இந்த உலகம் முழுவதும் சரி. அதைத்தான் தேவன் விரும்புகிறாரு. ஒவ்வொரு மனிதனும் இந்த வேதாகம சத்தியம் தொடப்படணும். ஒவ்வொரு மனிதனுடைய இருதயமும் மாற்றப்படணும். பாவத்திலிருந்து விடுதலையாகி பாவத்தை ஜெயம் கொண்டு ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பைபிளை கொண்டு வந்து நம்மகிட்ட சேர்த்தார். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும், இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனையும் கிறிஸ்துவண்டை கொண்டு வருவதற்கும் இந்த சத்தியம், இந்த வேதம் நமக்கு உதவி செய்வ கர்த்தர்கிட்ட கிருபை கேட்போம். ஜெபம் செய்யுங்கள். அதிகமான சீரப்பரலோக பிதாவே, தேவ மனிதர் வில்லியம் டிண்டேலுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அவர் உயிரை கொடுத்து ஒவ்வொரு மனிதனும் வேத வாக்கியத்தை ஆராய்ந்து அறிய வழி செய்வேன் என்று சொல்லி உயிரை கொடுத்தார். என்று எங்கள் கையில் இந்த வேதம் இருக்கிறது. நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. இதை சரியாக ஆராய்ந்து படித்து அதை வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்த, திருச்சபை தலைவர்களை அப்பியாசப்படுத்த, பணம், பெண், மண், பொன் இதற்கு அடிமையாக்கி போகாதபடி ஒவ்வொருவரும் மண்டை சரியாய் திரும்ப எங்களுக்கு கிருபை செய்வராக. இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மை ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Yeah.